விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த விண்ட் ஸ்பீட்? டைரக்டா டிவைஸ் வச்சு தான் கேட்குறாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. விண்டோட ஸ்பீடை யூஸ் பண்றதுக்கு விண்டோட ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு எந்த டிவைஸ் யூஸ் பண்ணோம்னா அனிமோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்? அனிமோ அப்படின்னு இருக்கா, அனிமியா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ அனிமியா வந்து பயாலஜில கண்டிப்பா லேர்ன் பண்ணிருப்பீங்க. டிசீஸ். அனிமியா வந்து ஒரு நோய். அனிமியா வந்தவங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஒல்லியா இருக்கிறவங்க என்ன ஈஸியா காத்துல அடிச்சுட்டு போயிடுவாங்க. சும்மா கனெக்ட் பண்றதுக்காக சொன்ன ஒரு ஷார்ட் கட்டுக்காக. அப்ப விண்டோட ஸ்பீட் ரிலேட்டடா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுல வரணும் அப்படின்னா அனிமோ, அனிமியா இதோட கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஆன்சர் என்ன? அனிமோமீட்டர். இந்த அதர் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். ஊடோமீட்டர் இருக்குல்ல, இது என்னன்னா இப்ப மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா இந்த ஊடோமீட்டர் வந்துன்னா அங்கங்க வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ரெயின்ஃபால், ஸோ எவ்வளவு மழை வந்து பேஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற கருவிதான் என்னும் ஊடோமீட்டர். அம்மீட்டர் நமக்கு என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பாத்துறோம். ஹைக்ரோமீட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, இது ஹைக்ரோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா காத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்குன்னு சொல்லி அதை பாக்குறதுக்கான டிவைஸ் தான் வந்து ஹைக்ரோமீட்டர். அப்ப என்ன சொல்லணும்? ஹுமிடிட்டி. ஸோ ஹுமிடிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? ஈரப்பதம் சொல்லுவோம். ஹியூமிடிட்டி ஆஃப் ஏர். காத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அதை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் தான் வந்து ஹைக்ரோமீட்டர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி, அனிமோமீட்டர் தான் வரும். ஈவன் வந்து இமேஜா கூட நீங்க ஞாபகத்துல வச்சுலாம் இங்க பாருங்களேன். இதுதான் வந்து என்ன விண்டோட ஸ்பீடை யூஸ் பண்றதுக்கு அங்கங்க நிறைய வந்து என்னன்னா இந்த கடலோரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம நிறைய மீட்டர் பார்க்கறனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை வந்து ரோமர் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மீட்டருக்கும் இமேஜ் பிளஸ் வந்து ஷார்ட் கட்ஸ் இந்த மாதிரி நம்ம ரோமர் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு மறக்காது. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல நம்ம போய் உட்காந்துருவோம். உட்காந்துட்டு இதை நம்ம ரீகலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இது அனிமோமீட்டரா இல்ல பாரோமீட்டரா அப்படி ஒரு டவுட் வரும். அந்த டவுட் வரக்கூடாதுன்னா இமேஜ் நம்ம பார்த்துக்கணும் பிளஸ் ஷார்ட் கட்ஸ் இது வைக்கும் போது அக்யூரேசி வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்குமே என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிவைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ மெஷர்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த டிவைஸுக்குன்னே என்னன்னா நம்மளோட சேனல்ல யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பார்ட் 2ல ஒரு 15 மினிட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா கம்ப்ளீட்டா என்னென்னலாம் வந்து டிவைஸ் என்சிஆர்டில மென்ஷன் ஆயிருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணிருப்பேன்னா கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கிளாஸோட பிடிஎஃப் அதுலயே நான் அட்டாச் பண்ணிருப்பேன். நீங்க அதை வந்து ரிவிஷன் சீரிஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம்.